பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க நல்ல தயால குணம், தொலைநோக்கு பார்வை, எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த 2025 நல்ல வருடமாக அமைகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது. இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத சேர்த்து எது கூட இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் வகையில் ப்ளஸ்ஸு இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்குது. என்னென்னங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விரிவாகவும் கொஞ்சம் பாருங்கள், கேளுங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, குரு பகவான் 3ல் வக்கரத்தில் ஆரம்பிக்குது இந்த வருஷங்க. உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஆட்டும் கிரகத்தில் மிக மிக ஒரு அசைக்க முடியாத ஸ்தானத்தில் வரக்கூடியவர் யாருன்னா முதல்ல குரு பகவான். ராசியிலேயுமே முதல்ல குரு பகவானுடைய ராசி, அடுத்து சனி பகவானுடைய ராசி, அடுத்தது புத பகவான் ராசி அப்படின்னு தான் வரும் உங்களுடைய மீன ராசியில். அந்த மீன ராசியிலே குரு பகவான் அவசியமானவர். அந்த ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறாரு இந்த வருஷத்தை. இது ஒரு நல்ல விஷயம். அவருடைய பார்வை, அது பல தடவை சொல்லியிருக்கோம், 5ஆம் பார்வை, 7ஆம் பாவத்தை பார்வை, 9ஆம் பாவத்தையும் பார்ப்பார் அவர். இதில் 5ஆம் பாத பார்வை உங்களுக்கு அது 7ஆம் பாவம், உங்களுக்கு அது 9ஆம் பாவம், உங்களுக்கு அது 11ஆம் பாவம் மீன ராசிக்கு. அதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும். 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றபடியினால மீனராசிக்காரங்களுக்கு. 9ஆம் பாவை சந்ததிகள். அதனால் திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள், அல்லது நீங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும், அல்லது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்கார்கள், அவங்களுக்கு குழந்தை பிறப்பது, அதுக்கு தான் 9ஆம் பாவம் பார்வை இருக்கணும். 5ஆம் பாவை நேரடி குழந்தைகள், 9ஆம் பாவம் சந்ததிகள். அதனால் சந்ததி வளர்ச்சிகளை தரக்கூடியது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பு, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் வக்ர பார்வை. அதனால் என்ன அனுப்பேன்னா, லாபம் பன்மடங்காக உயரும். பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திற்கும் பார்வைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் போகும். ஆனால் குரு பகவான் அப்படியே மாறுவர். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கான தன்மையை கொஞ்சம் சரிவர செய்ய மாட்டார். ஆனால் அவர் பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக தருவார். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம்மளுடைய ஆன்றோர்கள் சொல்லுவார்கள்.